So நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா the 2024 NMS exam எழுதுனாங்க இல்லையா பிள்ளைங்க, அதுல மேட்டோட சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? மேட்ல மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்ல இருக்கிற क्वेश्चंसக்கு நாம வந்து சொல்யூஷன் பார்க்க போறோம். ரெடியா? So this is how it goes. ஓகேவா? In each series the alphanumericals are following certain rule or pattern. Find the next term for the following series. இந்த 1ல இருந்து 11 வரை உள்ள கேள்விகளை வந்து ஒரே டாபிக் தான். என்னன்னு பார்த்தோம்னா, கீழ்காணும் தொடர்களில் எண் எழுத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட விதி அமைப்பின்படி வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. பின்வரும் தொடர் வரிசையில் அடுத்து வரும் உறுப்பை கண்டறியவும். இதுதான் வந்து 1 to 11 क्वेश्चनக்கான டாபிக். ஓகேவா? So this is our first question. 3 5 5 19 7 41 9 3 5 5 19 7 41 9. இப்போ இது பாத்தீங்கன்னா நீ வந்து ஒரு ஆர்டராவே இல்ல பத்தியா. இப்போ வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா there should be some format இல்லையா? இது ஏதோ ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுதா? 3 இருக்குது, 5 இருக்கு, பக்கத்துல ஒரு 5 இருக்கு, எதுவுமே இல்ல. சோ இந்த மாதிரி இருந்தா நான் என்ன சொல்லிருக்கேன், உனக்கு ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர்னு எடுத்துக்கோ. இப்போ ஃபர்ஸ்ட் 3யா, அப்ப இந்த ஒரு நம்பர் விட்டுட்டு 3 and 5 எடுத்துக்கோ. 5 and 7 7 and 9. சோ இந்த சீரிஸ் நமக்கு ஈஸியா இருக்கு. இத டேஷ்ல கொடுத்தா நல்லா இருந்திருக்குல்ல. அப்போ 3 5 7 9 3 5 7 9 அப்படின்னும் போது அடுத்த நம்பர் என்னவா இருக்கும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த நம்பர் வந்து என்னவா இருக்கும்? 11. கரெக்டா? ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? பட் அவ்வளவு ஈஸியா கொடுத்துட்டா எப்படி? ஃபர்ஸ்ட் क्वेश्चन கரெக்டா? சோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ பேலன்ஸ் இருக்குது என்னென்ன இருக்கு பாருங்க. பேலன்ஸ் என்னென்ன இருக்கு? we have 5 19 41. அப்ப அடுத்தது இப்போ நம்ம இந்த சீரிஸ்க்கு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ 5 19 41 5 19 41 இருக்கு. இப்போ இது ஏதாவது ஒண்ணு ரிலேட் ஆகுதான்னு பார்த்தா எங்கேயுமே ரிலேட் ஆகுற மாதிரி இல்ல. சோ நம்ம வந்து வர்க்க எண் ஸ்கொயர் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். ஓகேவா? சோ வெறுமனே இது இந்த 5 என்ற நம்பர் எப்படி எல்லாம் வரலாம்? 2 ஸ்கொயர்ட் வருமா? 4 வரும். கரெக்டா? அதே மாதிரி இந்த n-1 போட்டோம்னா n ஸ்கொயர்ட் பிளஸ் n-1 இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணோம்னா இதுக்கு நமக்கு 5 வருது. ஆனா இதே வந்து அடுத்த நம்பர்ஸ்க்கும் வருதா நம்ம செக் பண்ணணும். வந்துச்சுன்னா ஓகே, வரலனா வேற ஏதாவது மெத்தட் தான் ட்ரை பண்ணணும். என்னென்ன இருக்கோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். சோ n ஸ்கொயர்ட்னா, சோ இது வந்து n வரிசையில இது எத்தனையாவது இருக்கு? ரெண்டாவது வரிசையில இருக்கு. ரெண்டாவது என்ன இருக்கு? 3 5 அப்படிதானே இருக்கு. சோ 2 ஸ்கொயர்ட் அது வந்து 4 பிளஸ் n-1 2 - 1 வந்து 1 = 5. ஓகேவா? சோ இது வந்து மத்த எல்லாத்துக்கும் அப்ளை ஆகுதான்னு பார்த்தாதான் நமக்கு இது சரியா தப்பா நமக்கு தெரியும். சோ அடுத்த நம்பர் 19 எப்படி வந்ததுன்னு பார்த்தோம்னா, அது எத்தனையாவது எண்ணா இருக்குது? 4வது எண்ணா இருக்குது. 4th நம்பர் இந்த சீரிஸ் இல்லையா? அப்போ 4 ஸ்கொயர்ட். நான் வந்து அதே ஃபார்முலா தான் நான் ஃபாலோ பண்றேன். ஓகேவா? சோ சேம் ஃபார்முலா இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல். n ஸ்கொயர்ட் பிளஸ் n-1. சோ இங்க பாத்தீங்கன்னா 4 ஸ்கொயர்ட். இது 4வது நம்பரா தான் இருக்கும். 19 வந்து 4வது நம்பர். நான் இங்க மேல எழுதிருக்க பத்தியா 1 2 3 4 5 6 7 எழுதிருக்கேன் இல்லையா? சோ 8வது நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ 4 ஸ்கொயர்ட் பிளஸ் 4 - 1. இப்போ 4 ஸ்கொயர்ட் 4ஓட வர்க்கம் என்ன? 16 பிளஸ் 3 ரெண்டையும் ஆட் பண்ணா 19. இந்த 4th டிஜிட் வந்துருச்சா நமக்கு? சோ இப்போ ரெண்டுமே வந்துருச்சு. அப்போ 6th இதுவும் கரெக்டா தான் இருக்கும். நம்ம இருந்தாலும் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். சோ 41 வந்து எத்தனையாவது எண்ணா இருக்குது? 6வது எண்ணா இருக்கு. சோ n வந்து 6 ஸ்கொயர்ட். 6ஓட வர்க்கம் வந்து 36. ஸ்கொயர் ஆஃப் 6 is 36. சோ n-1 6 - 1 வந்து 5. சோ 36 plus 5 you have 41. சோ ஈஸி தான். இப்போ நம்ம வந்து 8 போட்டு கண்டுபிடிக்க போறோம். சோ நாம கண்டுபிடிக்க போறது வந்து அந்த 8வது இலக்கத்தை 8வது எண்ணை நம்ம கண்டுபிடிக்க போறோம். So n squared 8 squared 8 8s are
64. 8 வர்க்கம் வந்து 64 plus 8 minus 1 வந்து 7. இப்போ 64 7 கூட்ட நமக்கு என்ன கிடைக்கும் 71. நம்ம ஆப்ஷன்ல இருக்க அந்த ஆன்சர் இருக்கு. So 71 is the correct answer. என்னம்மா இப்படி பண்றீங்களேமான்ற மாதிரி எனக்கு இன்னொரு ஆன்சர் வேற செட் ஆகுதுல கண்ணா. இது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த சீரீஸ் பாரு, நம்ம கண்டுபிடிக்கிற இந்த 2 4 6 8 தானே, அது பிறகு 5 19 41 5 19 41 இருக்கு. இப்ப இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸா இருக்கு பாத்தியா. பிரைம் நம்பர்ஸ் என்னதுமா பகா எண்கள், எல்லாமே பகா எண்களா இருக்கு இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம் பாரு, அது என்ன டிஃபரன்ஸ்ல இருக்குதுன்னு பார்க்கலாம். சோ அதுல நமக்கு ஏதாவது ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஓகேவா. இப்போ என்ன இருக்கு 5 இருக்கு. ஓகே 5 and 19. இதில் எவ்வளவு இருக்கு பாரு, 1 2 3 4 5 நம்பர் தாண்டி நமக்கு 19 வருது. சோ 19 41க்கும் அதே ஒண்ணுக்கு ஃபாலோ ஆகுதா பார்த்தா ஆமா 23 29 31 37 41 அதுவும் 5 எண்கள் தள்ளி தான் வருது. அப்ப 41ல இருந்து 5 எண் தள்ளி என்ன நம்பர் இருக்கோ அதான் ஆன்சர். என்ன இருக்கு 43 47 53 59 61. அப்புறம் நம்ம ஆன்சர் என்ன 61. So we have two answers for this question. ரெண்டு பதில்கள் வருது ஒரு கேள்விக்கு. நம்ம கொடுத்திருக்க கேள்வி வந்து 125 18 45 25. இது வந்து இறங்கு வரிசையில இருக்கு. இறங்கு வரிசையா இருந்ததுன்னா ஒன்னு கழித்தலா இருக்கும் இல்லனா வகுத்தலா இருக்கும். It would be either subtraction or division. So நம்ம ஃபர்ஸ்ட் பாரு 125 க்கும் 80 க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 45 வருது. கரெக்ட்டா. அதே 80 க்கும் 45 க்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 35 வருது. சோ நீ ஒவ்வொண்ணா பாரு, எல்லாமே வந்து இப்ப 45 35 25 15 ஒவ்வொண்ணு 10 நம்பர் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. எல்லாத்துலயுமே என்ன பாத்தீங்கன்னா 10 நம்பர் குறைஞ்சிட்டே வருது. அதே மாதிரி அப்ப 15 minus 10 என்ன வரும் 5 வரும். அப்ப 5 minus 5 என்ன கிடைக்கும் நமக்கு 0ன்ற ஆன்சர் கிடைச்சிரும். புரியுதா. ரொம்ப சிம்பிளா இருக்கு. இந்த क्वेश्चन வந்து சிம்பிளா இருக்கு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8 15 28 53 102. இப்போ இது வந்து நம்ம வந்து எதுவுமே இல்ல, இது ஸ்கொயர் ரூட் இல்ல, பகா எண் இல்ல, பகு எண் இல்ல, கியூப் இல்ல, எதுவுமே இல்ல, ஃபிபனாசி சீரிஸும் கிடையாது. இப்ப அப்புறம் என்னதான்டா அப்படின்னு பார்த்தா சரி நம்ம ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாக்குறோம். 8க்கும் 15க்கும் டிஃபரன்ஸ் வந்து 7, 15க்கும் 28க்கும் 13, 28க்கும் 23க்கும் டிஃபரன்ஸ் வந்து 25, 53க்கும் 102க்கும் 49. இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கானா அதுவும் இல்ல. சோ அப்ப அதுக்கு அடுத்தது ஏதாவது இது இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ 7க்கும் 13க்கும் டிஃபரன்ஸ் வந்து 6, 13க்கும் 25க்கும் 12, 25க்கும் 49க்கும் 24. இப்போ ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கு பாத்தியா 6 12 24. அப்பாடா 6 2s are 12, 12 2s are 24. அப்ப அடுத்த நம்பர் என்னன்னு உனக்கு சொல்லவே வேண்டாம், உனக்கு தெரியும் இல்லையா. அப்போ 24 2s are 48. இப்போ நான் அந்த பேட்டர்ன் கண்டுபிடிக்க போறேன், இன்னும் கண்டுபிடிக்கல. அப்போ 48 கூட அந்த 48 நான் சேர்க்கணும். சேர்த்தா எனக்கு 97 வருது. 49 plus 48 is equal to 97. இப்போ அந்த 97 நான் 102 ஓட சேர்ந்தாதான் என்னோட ஆன்சர் வரும். So 102 plus 97 is equal to 199. நம்மட்ட ஆன்சர்ல இருக்கிறாரா 90 199 இதோ இருக்கு. ஆப்ஷன் 2 199 இருக்கு. So we got the correct answer. So இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, you should be prepared. So the next question is 2 2 3 4 5 6 7 8 11 10. இவ்வளவு பெருசா இருந்தாலே கண்டிப்பா அது டபுள் சீரிஸ் தான்ப்பா. சோ இது என்ன சீரிஸ் ஃபாலோ பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 and 3 கரெக்ட்டா. 2 3 அப்புறம் 5 7 11. சோ இதுதான் நாம கண்டுபிடிக்க போறோம். ஏற்கனவே இருக்குது பாரு, ரொம்ப ஈஸியா இருக்கு. 2 4 6 8 10. சோ நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன பண்றோம் பாரு. இப்போ இது நமக்கு வேண்டாம், நமக்கு தேவையில்லாததை விட்டுருவோம். சோ நமக்கு இருக்கிற சீரிஸ் வந்து 2 3 5 7 11. இது பார்த்தோனே தெரியுது இது பிரைம் நம்பர், இந்த பகா எண். 11 அடுத்தது என்ன வரும், 11 அடுத்தது என்ன வரும் 13. அவ்வளவுதான், ஆன்சர் ஈஸி. நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन 3 7 13 21 31. சோ இது ரொம்ப ஈஸியா இருக்கு. 3 க்கும் 7 க்கும் டிஃபரன்ஸ் வந்து 4, 7க்கும் 13க்கும் 6,
13க்கும் 21க்கும் 8, 21க்கும் 31க்கும் 10. இப்போ ஈஸியா இருக்குது இல்லையா? இப்போ அப்போ இங்க என்ன வரும் நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? 4, 6, 8, 10. அப்ப இங்க என்ன நம்பர் வருமா? So 12 வரும். அப்போ அந்த 31 கூட 12 ஆட் பண்ணனா I get 43. Option 4, 43 is the correct answer. அடுத்து இருக்கிறது ஆல்பபெட் சீரிஸ். ரொம்ப ஈஸியா இருக்கும். A, B, C, E, H, M. A வந்து 1, B 2, C 3, E 5, H 8, M 13 நமக்கு தெரியும். ஆனா அடுத்து என்ன ஏதாவது பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு பார்த்தோம்னா எஸ். என்ன பேட்டர்ன்? இது வந்து ஃபிபனாசி சீரிஸ்ல இருக்கு பாத்தியா? சோ அதுல இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சோ இந்த 1 plus 2 we get 3. இந்த 2 plus 3 5. 3 plus 5 8. 5 plus 8 13. 8 plus 13 21. சோ அதுக்கு 21க்கு ஆல்பபெட் என்னன்னு பார்த்தோம்னா 21க்கு என்ன ஆல்பபெட் வரும்னு பார்த்தோம்னா U. So that is our answer. So இப்போ next question பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்பபெட் சீரிஸ்ல தான் வந்திருக்கு. BAT, DCV, FEX. இப்போ இது என்னடா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா we have this one. இப்போ B first alphabets பாத்துக்கலாம். B அப்புறம் D அப்புறம் F. சோ இப்போ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு நடுவுல? B க்கு அப்புறம் C இல்ல, அப்புறம் D இருக்கு, D க்கு அப்புறம் E இல்ல, F இருக்கு. அப்ப F க்கு அப்புறம் G இல்லாம அப்ப அடுத்த ஆல்பபெட் என்ன போடுவோம்? H போடுவோம். ஓகேவா? H வந்துச்சு. சோ அதே மாதிரி தான் அடுத்தது இருக்கு பாருங்க. A இருக்கு, C இருக்கு, E இருக்கு. அப்ப நடுவுல என்ன இல்ல? B இல்ல. C க்கு அப்புறம் D இல்ல, E வந்திருக்கு. அப்புறம் E க்கு அப்புறம் F இல்லாம G போட்டுக்கணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா கொடுத்திருக்காங்க क्वेश्चन. சோ G. அடுத்தது பாரு T. இங்க U இல்ல, V வந்துருச்சு. V க்கு அப்புறம் W இல்ல, X வந்துருச்சு. அப்ப X க்கு அப்புறம் Y இல்லாம அடுத்த ஆல்பபெட் என்ன? Z. So H, G, Z is the correct answer. இப்போ நம்மளோட क्वेश्चन என்னன்னு பார்க்கலாம். So we have 12, 9, 5, 0. So இதுல என்ன நம்ம கண்டுபிடிக்க போறோம்? We have அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? 12, 9, 5, 0க்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா பார்த்தா 12க்கும் 9க்கும் -3, 9க்கும் 5க்கும் -4. இப்போ 3, 4 கண்டிப்பா அடுத்தது 5 தான் இருப்பாருங்க. 5க்கும் 0க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து -5. இப்போ இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அண்டர்ஸ்டுட். 3, 4, 5. அப்ப அடுத்த நம்பர் இந்த 0ல இருந்து எதை மைனஸ் பண்ண போறோம்? -6. அப்ப 0 - 6 என்னமா வரும்? 0 - 6 என்ன வரும்? Do we have it? Yes. 0 - 6 வந்து -6. That is the correct answer.